மிஸ்டர் செல்லூர் ராஜு அவர்களே, நீங்கள் இப்போ பொலிட்டிக்கல் லீடர் ஆனது எப்படி? மக்கள் ஓட்டு போட்ட பிற்பாடு தானே பொலிட்டிக்கல் லீடர் ஆகணும். ஏன் மக்கள் ஓட்டு போடலன்னு சொன்னால் நீ பொலிட்டிக்கல் லீடர் ஆகியிருக்க முடியாது. மதுரை பேரை ஏன் கெடுக்குறீங்க? மதுரை பேரவே கெடுத்து குட்டிச்சர் ஆகிப்பீங்களா? ஆர்மியில் கூட மதுரைக்காரனுக்கு சரியான பேர். ஆர்மியில் மதுரைன்னு சொன்னால் மதுரைக்கு தனி மரியாதை உண்டு. மதுரைக்காரன்டா ரொம்ப வேகமான ஆளுறா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஆர்மியிலையும் வேகமாக தான் இருந்துட்டு வந்திருக்கோம் நாங்கள். ஆர்மியை பற்றி உனக்கு என்ன தெரியும்? ஆர்மி, ஜவான், சோல்ஜர்னால் அதனுடைய மீனிங் என்னன்னு தெரியுமா? நீ முதல்ல போய் பார்த்துருக்கியாங்க? பார்டரில் போய் நின்று பார்த்துருக்கியா? பார்டரில் போய் நின்று பாரு, அப்போ தெரியும். கும்பிடு போட்டு நாங்கள் கும்பிடு போட்டு சம்பளம் வாங்கலை. நாங்கள் வாங்கிறது பூரா வைராக்கியமாக உழைச்சி 24 hours ஆர்மி ரூல் ஃபாலோ பண்ணி ஒர்க் பண்ணி அப்புறம்தான் சம்பளம் வாங்கியிருக்கிறோம். மேற்கொண்டு வருஷத்தில் 2 தடவை தான் லீவுக்கே வருவோம். நீ அப்படி இல்லையா? பாரு, உனக்கும் எங்களுக்கும் எவ்வளோ வித்தியாசம், ஆர்மிக்கும் எங்களுக்கும் எவ்வளோ வித்தியாசம்னு பாரு. ஆர்மிக்கும் உங்கள் உங்கள் குடும்பத்தில் யாராவது சொந்த பந்தத்துக்காரங்க யாராவது ஆர்மியில் இருந்தால் போய் கேட்டு பாரு ஆர்மி என்னான்னு. ஆர்மியை பற்றி தெரியாமல் எதுவும் பேசக்கூடாது. பொலிட்டிக்கல் லீடராக இருந்தால் எதுனாலும் பேசிக்கலாமா? ஆல் எக்ஸ்-சர்வீஸ்மென், ஆல் எக்ஸ் ஆஃபீஸர்ஸ் இன் தமிழ்நாடு அனைவரும் இதற்கு பதிலடி கொடுத்தாகணும். ஆர்மியை பற்றி தப்பாக பேசுனதுக்கு, ஆர்மி ஜவானை பற்றி தப்பாக பேசுனதுக்கு. மக்கள் ஓட்டு போடலன்னா நீ முதலாளி இல்லை. அதே மாதிரி நாங்கள் துப்பாக்கியை பிடிச்சி ஓடலைன்னு சொன்னால் அங்கே பிரதமர் கிடையாது. நாங்கள் ஓட போய் தான் பிரதமர். மற்றவங்க நீங்கள் எல்லாருமே நாங்கள் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் விட்டுட்டு போய் காடு மலை செடி கொடின்னு சுத்த போய் தான் நீ இங்கே உக்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு ரைட்டா? பேசுகிறத முதல்ல யோசித்து பேசணும். யாரை பற்றி பேசுகிறீங்க? நல்லது இல்லை.